ஆச்சு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று இந்த ஆராதனைக்குள்ள நாம் கடந்து செல்வோம். எல்லோரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் இந்த கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறாரே. கேருபீன்களாலும் சேராபீன்களாலும் நித்தமும் போற்றப்படுகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தலையை உயர்த்துகிறவரே, எங்கள் கொம்பை காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஆண்டவரே, கொம்பை போல உயர்த்துகிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு ஆதரவாய் இருந்தவரே ஆண்டவரே, எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. எத்தனையோ பேர்களுக்கு இந்த நாள் கொடுக்கப்படவில்லை, ஆனால் அற்பர்களும் தூஷிகளும் ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாய், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரேப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய நாமம் பலத்த துருகம், அதற்குள் நீதிமான் ஓடி சுகமாய் தங்கி இருப்பானே. உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் ஆண்டவரே, பரிசுத்தமும் பயங்கரமான நாமம், வல்லமையில் பெரிய நாமத்தை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களை ஒரு முறை கூட நீங்கள் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் மெக்காதீஸ், எங்களை ஒரு முறை பரிசுத்தமாக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே நாங்கள் தருகிறோம், நீர் எங்களை வணைந்து கொள்வீராக. நன்றி. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரமா வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. சத்தத்தை உயர்த்தி, அடைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையும் நோக்கி, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லாவும் கிருபையால் தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே
தருகிறோம். களிமண்ணான எங்களை ஆண்டவரை ஒருமுறை கூட வனைந்து புதிய பாத்திரமாய் எங்களை மாற்றும். கண்ணோக்கி பார்த்திடுமே தூயவனே தூயவனே படைப்பின் காரணரே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்மை நாங்கள் இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமேன், ஹல்லேலூயா. இதில் களி கூர்ந்து மகிழ கடவும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தும். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடு. இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில்லடங்கா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உற்சாகமாய் கரங்கள் தட்டி திவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் ஆனாதிவானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே ஆகா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே ஆகா எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில்லடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின்
ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே. ஆகா எண்ணில் அடங்கா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பால வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பால வயதுள்ளனோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உமை போற்றுவாரே. ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்றென்றும் நான் பாடுவேன். என்றென்றும் நான் பாடுவேன். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்மை நேர்த்தியாய் அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் தோற்றுப்போவதை யாருமே விரும்ப மாட்டார்கள். ஆனால் ஒரு தந்தை பெற்ற பிள்ளையினிடத்திலே தோற்பதை அவர் பெருமையாக நினைப்பார். பிள்ளைகளை தோளிலே சுமந்து குடும்ப பொறுப்புகளை தலையிலே சுமந்து குடும்பத்திற்காய் மாடாய் உழைத்த போதும் என்னடா வாழ்க்கை என்று நினைத்து ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டார். 10 மாதம் அன்னை சுமப்பாள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் சுமப்பவர் அப்பாவாக தான் இருக்க முடியும். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு உற்சாகமாய் உம்மை உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா ஆண்டவரே உம்மை அம்மான்னு கூப்பிடணும். தோளில் என்னை இதுவரை சுமந்ததற்காய் உம்மை அப்பா என்று நாங்கள் கூப்பிட்டு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கருவில் கரங்களை தட்டி பாடுவோமா எல்லாரும் ஆவியிலே நிறைந்து. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லுங்க. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும்,
தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு சத்தம் உயரட்டுமே. உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தானா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தானா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. நம்முடைய கண்ணீரை துடைத்தாரே, விண்ணப்பத்தை கேட்டாரே, இம்மட்டும் நரை முடிக்கும் உன்னை தாங்குவேன் தப்புவிப்பேன் என்று சொன்னவர் அவர் வாக்கு மாறாத நல்ல தகப்பன். கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. உம்மை அப்பான்னு உம்மை அம்மான்னு உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை. உம்மை அம்மான்னு கூப்பிடவா. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்னவர் அவர் வாக்கு மாறாத நல்ல தகப்பன். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய். பல நேரங்களிலே நாம் தேவன் நம் பிரச்சனைகளை அறியவில்லை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால் நமது எதிர்காலத்திற்கு வேண்டிய எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, திட்டமிட்டு வைத்திருக்கிறாராமா. நமது குடும்பங்கள், நம்முடைய எதிர்காலம் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. சாதாரணமான மக்களை போல நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்லை. தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவரை துதியுங்கள். உள்ளங்கையிலே நம்மை வரைந்தவர் கடைசி வரை நம்மை நடத்துவார். ஆமென். உற்சாகமாய் என் வாழ்விலே நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் ஒருத்தர் கூட தகுதி இல்லை. தகுதியற்ற நம்மை தான் அவர் தகுதியுள்ளவராய் மாற்றி இருக்கிறார். தகுதியற்ற சீசர்களை கொண்டுதான் தேவன் இந்த உலகத்தையே அசைத்தார். ஆமென். அல்லேலூயா. மாறாமல் எத்தனை பேருக்கு தேவன் உடன் இருந்திருக்கிறார். கூடவே இந்த நாள் வரை நம்ம விலகாமல் நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஆச்சரியமான கிருபைகளை நாம் எண்ணி நாம் அவருடைய நாமத்தை நாம் துதிக்கப் போகிறோம்.
என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் இதுவரையில் மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் உற்சாகமாய் ஆண்டவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. உற்சாகமாய் கரங்களை தட்டி எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுங்க, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. சொல்லுங்க, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். நீர் ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவர். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை ஆண்டவரே நீர் மாற்றி இருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்கலிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். சத்தத்தை உயர்த்தி
ஆச்சரியமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. பாவத்திலே அலைந்து திரிந்த நம்மை அவர் தன்னுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாரே. அவருடைய இரத்தத்தினால் நம்மை சொந்தமாக்கி இருக்கிறார். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே. இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். இமைப்பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமல்ல. மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயம். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. உற்சாகமாய் அவருடைய உருக்கமான இரக்கங்களை நான் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ கனவுகளோடு அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் 242 நபர்களுடன் பேருடன் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்டது. எத்தனையோ கனவுகளோடு அவர்கள் சென்றிருப்பார்கள், புதிய வாழ்க்கை தொடங்குவதற்கு, பிஸ்னஸ் காரியங்களுக்காக. ஆனால் பாருங்கள், இந்த போயின் ரக விமானம் என்பது அநேக பாதுகாப்பு உள்ளது என்று சொல்லி, இந்த பாதுகாப்பானது எல்லாமே உலகத்திலே மனிதனால் படைக்கப்பட்ட பாதுகாப்பு என்று சொல்லப்பட்டது எல்லாமே எத்தனை செகண்டில் 30 செகண்டில் புறப்பட்ட 30 செகண்டில் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து வெடித்து சிதறியது. பாதுகாப்பானது என்று சொல்லப்படும் எல்லாமே பாதுகாப்பில்லை. இந்த உலகத்திலே நம்மை பாதுகாக்கிறவர் கண்மலையாகிய கிறிஸ்து மாத்திரமே. உற்சாகமாய் கரங்களை தட்டி
அவருடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் நம்மை தப்புவிக்கிறவர். அவருடைய சிறகுகளாலே நம்மை மூடி இருக்கிறார். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே அவருடைய நிலையிலே உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. உன்னதரேவும் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் உன்னதரேவும் பாதுகாப்பில் சர்வ வல்லவரேவும் நிழலில் தான். பாழாக்கும் கொள்ளை நோய் நம்மை அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் நம்மை செய்யாது. அவர் நம்முடைய கேடகம். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது. வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரணீரே என் கேடகமானீரே. காக்கும் மரணி என் கேடகமானீரே. அடைக்கலமே நம்பிக்கை உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. தீங்கு சொல்லுங்க, நோயும் அணுகாது. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. புகலிடமே உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரேவும் நிழலில் தான். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு.
பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார் வழியெல்லாம். பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே, எஸ் புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். அவர் சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீர். சமூகம்தான் நிறந்த நீரோடை நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே. சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீர். சமூகம் தான் நிரந்தர. சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீர். சமூகம் நீரோடை நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே. நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே. அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே, புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே. உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான். உன்னதரேவும் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரேவும் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. ஒரு கைகளை உயர்த்தி புகலிடமே அடைக்கலமே கோட்டையே என் நம்பிக்கையே. புகலிடமாய் அடைக்கலமாய் கோட்டையாய் நம்பிக்கையாய் இதுவரை நடத்தி வந்த தேவனுக்கு நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்ம இப்படி எழுந்து நின்று தகப்பனே தந்தையே தலை நிமிரச் செய்கிறவரே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே தலை நிமிர
செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் தகப்பன் நீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையிலே பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அந்த மூன்றாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்க, கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த உலகத்தில் இரண்டாவது வருபவரை இந்த உலகம் ஒருபோதும் நினைத்து கொள்வதில்லை, நினைவில் வைத்துக் கொள்வதே இல்லை. குழந்தைகள் படிப்பில் முதல் ரேங்க் எடுக்க வேண்டும் என்று எல்லா பெற்றோர்களும் விரும்புவார்கள். என்னுடைய பிள்ளை பந்தயத்திலே முதல் பரிசு வாங்க வேண்டும் என்று தான் அனைத்து பெற்றோர்களும் விரும்புவார்கள். ஆனால் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் இடம் கிடைப்பதே கிடையாது. ஆனால் நம்முடைய ஆண்டவரின் பார்வைக்கு கடைசி இடம்தான் முதலிடம் மாதிரி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட யோசேப்புக்கு, அந்த தேசத்துக்கே, எகிப்தின் தேசத்திற்கே அதிபதி, தன்னுடைய குடும்பத்திலே 8 குழந்தைகள், 7 குழந்தைகளை நினைவில் வைத்திருக்கிறார் தகப்பனும் தாயும். ஆனால் 8வது நபராக ஒருவன் இருக்கிறார். அவன் ஆடு மேய்த்து கொண்டு நாடோடியாக திரிந்து கொண்டிருக்கிறான் என்று அவனை கை கழுவி விட்டு விட்டார்கள். ஆனால் இந்த உலகம் அந்த முகத்தை, அந்த பெயரை பார்ப்பதே கிடையாது. ஆனால் கர்த்தர் அந்த தாவீதுடைய அந்த பெயரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டார். யார் நம்மை தள்ளினாலும் நமக்கு முதலிடம் கொடுக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிற உற்சாகமாய் கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எங்களை தலையை நிமிரச் செய்கிறவர். ஆமென். எதிரிகள் எவ்வளவு பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர்
எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்துணை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீ தாங்குகிறீ, நீ தள்ளாட விட மாட்டீ. தகப்பன் நீ தாங்குகிறீ, நீ தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை. அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, சொல்லுங்க. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, மீற செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் கண்மலையே, எங்கள் ஆதரவாய் இருந்தவரே, எங்கள் தலையை உயர்த்துகிறவரே. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி, வெட்டப்பட்ட இடங்களிலே, அவமானப்பட்ட இடங்களிலே ஆண்டவரே எங்கள் தலைகளை உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் எங்களை உட்கார வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நன்றி. மலைகள் பர்வதங்கள் என்ன விலகினாலும் கர்த்தருடைய கிருபையோ நம்மை விட்டு விலகாது. விடாய்த்து போன ஆத்மாவுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். வறட்சியோடு வேதனையோடு வருகிற ஜனங்களுக்கு அவருடைய ஆலயத்திலே சம்பூர்ணமான மழையை பெய்கிற பண்ணுகிறார். ஆமேன். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமேன். தேவ சமூகத்திலே நீங்கள் இளைத்து போவர்களாய் சோர்ந்து போவர்களாய் வரும்பொழுது அந்த இந்த இடத்திலே இருக்கிற பிரசன்னம் உங்களை இளைத்து போகிறவர்களா அல்ல, பலன் கொண்டவர்களாய் ஆண்டவர் உங்களை ஒரு பூவை போல மலர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். வெறுமையாய் கலக்கத்தோடு இங்கே நீங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை காலை தோறும் அவர்களுடைய கிருபை புதியதாய் இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தந்து உங்களை பலத்தோடு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனாய் அவர் மகிழ பண்ண அவர் வல்லமையுள்ளவன். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமீன். எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
உங்க கைகள் குரு உம்மால் கூடாதது எதுவுமில்ல, உம்மால் கூடாதது எதுவுமில்ல, உம்மால் கூடாதது எதுவுமில்ல. ஆண்டவரே, சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையால் நீர் உருவாக்கினீர். ஆண்டவரே, என் வாழ்வில் நீ இந்த வார்த்தையால் சொன்னதை உடைய கரத்தினால் செய்து முடிக்க நீர் வல்லமையுள்ள தேவன். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை, உம்மால் கூடாதது. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மைய எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மைய எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குரு உம்மால் கூடாதது எதுவுமில்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை, உம்மால் கூடாதது எதுவுமில்லை. இயேசுவால் கூடாதது எதுவுமில்லை. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே வெண்மேகமே வெளிச்சம் தாரும் இந்நேரமே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. அல்லேலுயா அல்லேலுயா ஆராதனை உமக்கே. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே, இனி அவரே இயேசையா உம்மைத்தான் நேசிக்கிறேன்.
நான் உம்மைத்தானே நேசிக்கிறேன். ஆகாகாலே ஆகாகாலே ஆகாகா ஆகாகா ஹalleluya ஆகாகா ஆகாகா எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவதற்கு எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்தாங்க இன்னும் அதிகமாய். ஆமேன் 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 ஆமேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உபாகம புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். உபாகம் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதத்தில் என்னச்சுன்னா தாயார் தினத்தை நாம் என்னச்சுன்னா கொண்டாடினோம். இந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திர மாதத்தில் இந்த நாளில் நாம் என்னச்சுன்னா ஸ்தோத்திர கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தந்தையர் தினத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனாருடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் சுபாவங்களையும் தகப்பனாருடைய தன்மைகளையும் வருகிற சந்ததிகள் நன்றாய் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாய் இன்றைக்கு என்னச்சுன்னா தகப்பனார் என்பது யார் என்பதை சரியாக என்னச்சுன்னா கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைமை இன்றைக்கி இளைய சமுதாயத்திற்கு வந்துவிட்டது. ஒரு காலத்தில் தகப்பன் தாயை கனம் பண்ணி அவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்த இந்த சமுதாயம் இன்றைக்கு தகப்பன் தாயை அசட்டை பண்ணி சீர்கெட்டு போனதை நான் பார்க்க முடியும். இன்றைக்கு தகப்பனுடைய ஆலோசனை தாயாருடைய ஆலோசனை கேளாமல் தான் இன்றைக்கி அநேக குடும்பங்கள் இன்றைக்கி சிறு குலைந்து போயிருப்பதை நான் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தந்தையர் தினத்தில் சில என்னச்சுன்னா வார்த்தைகள் என்னச்சுன்னா நம்முடைய பரம தகப்பன் எப்படிப்பட்டவர், எனவே தந்தையராக இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை காரியத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து இவர்களுக்கு ஒரு தந்தையர்கள் நாம் கொடுக்க வேண்டிய கணம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய என்னச்சுன்னா அந்த மேன்மையான ஸ்தானம் அதை நாம் என்னச்சுன்னா அறிய வேண்டும் என்பதையும் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் நீடித்து இருப்பதற்கும் நீங்கள் நன்றாய் இருப்பதற்கும் உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு தகப்பன் தாய்க்கு செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று கட்டளையிட்டு இருக்கிறாரோ அது எல்லாம் நீ கை கொள்ளும் பொழுது உன் தகப்பனையும் தாயும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கனம் பண்ணும் பொழுது நீங்கள் நன்றாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, உங்கள் ஆயுசு நாட்கள் பெருகும் என்று என்னச்சுன்னா வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தகப்பன் என்ற ஒரு ஸ்தானம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது 100 மடங்கு அன்பை உள்ளே வைத்து கொண்டு எதிரியை போல தோன்றுகிற ஒரு உறவே அப்பா என்கிற என்னச்சுன்னா உறவு. ஆண்டவருக்கு மகிமை. அவருக்கு அன்பை காட்ட தெரியாது. அவருக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பாசத்தை பகிர்ந்து கொடுக்க தெரியாது. அவருக்கு என்னச்சுன்னா சரியான என்னச்சுன்னா அன்பாய் பழக தெரியாது. அவருடைய வார்த்தைகள் கரடு முரடாக இருக்கும். அவருடைய செயல்பாடுகள் என்னச்சுன்னா முரட்டுத்தனமாக இருப்பதை போல இருக்கும். ஆனால் அந்த தாயை காட்டிலும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை காட்டிலும் 1000 மடங்கு என்னச்சுன்னா அன்பை உள்ளத்தில் வைத்திருப்பார். அது எப்படி அது வெளிப்படுத்த முடியும், வெளிப்படுத்துவது என்று அறியாமல் தவிக்கிற ஒன்றுதான் தகப்பனுடைய அன்பு. அவர் என்னச்சுன்னா இருக்கும் வரை ஒரு தகப்பனுடைய அருமை பிள்ளைகளுக்கு தெரிவதே இல்லை. ஆனால் அவர் மரித்த பின்புதான் அவருடைய என்னச்சுன்னா அருமை அநேகருக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்பாவின் மதிப்பு என்ன? அப்பாவுடைய மதிப்பு இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தகப்பனாருடைய மதிப்பு தெரியல. அந்த மனுஷன் கிடக்கிறான், அது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அதை பற்றி என்னச்சுன்னா அவர் அது மனுஷனா அது மிருகம் அப்படிங்கிறோம். அநேக நேரத்தில் பார்த்து என்னச்சுன்னா அவருடைய வார்த்தைகள் அவருடைய செயல்பாடுகள் அதெல்லாம் பார்த்து என்னச்சுன்னா அந்த மதிப்பு நமக்கு தெரியல, தகப்பனுடைய மதிப்பு.
அதை ஒரு 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 மிருகத்துக்கு ஒப்பனையாக நம்ம என்னச்சுன்னா பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர், அவர் ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்றை வாங்கினார். ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்றை வாங்கி தன் வீட்டுக்கு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தினார். அந்த காருடைய மதிப்பு என்னச்சுன்னா விலையேறப்பட்டது. அவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அது இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கார். அந்த காரை பார்ப்பதற்கு அநேகர் வந்து அந்த காரை பார்த்து விட்டு என்னச்சுன்னா வெளியில் இருக்க அந்த காருடைய அழகும் அதனுடைய என்னச்சுன்னா விலை மதிப்பையும் பார்த்து என்னச்சுன்னா பூரித்து என்னச்சுன்னா போனார்கள். அவர் என்னச்சுன்னா அந்த வீட்டு ஓனர் அவர் என்னச்சுன்னா அந்த காரை வெளியே நிப்பாட்டி விட்டு உள்ளே போய்விட்டு என்னச்சுன்னா வெளியே வந்தார். வந்து வாசல் நின்று அந்த காரை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அநேகர் அந்த காரை பார்த்து விட்டு போன பொழுது ஒரு நாய் அங்கேருந்து ஓடி வந்தது. அது உடனே என்னச்சுன்னா வந்து தன் காலை தூக்கி என்னச்சுன்னா அந்த காருக்கு மேலே யூரின் பண்ணிடு. இதை பார்த்து என்னச்சுன்னா அந்த வேலைக்காரன் அங்கே இருக்கிற என்னச்சுன்னா அந்த காவலாளி ஓடி வந்து என்னச்சுன்னா அந்த நாய் என்னச்சுன்னா அடிப்பதற்காக ஓடி வந்தார். ஆனால் வந்த ஓனர் ஏதாவது பேசுவார், ஏதாவது போட்டு சத்தம் போட்டுருவார்னு சொல்லி ஓனரை பார்க்கும் பொழுது ஓனர் சிரிச்சுக்கிட்டே என்னச்சுன்னா கையில் அப்படியே வாயில் வைத்துக்கிட்டே என்ன சிரிச்சுக்கிட்டே இருந்தார். உடனே பார்த்து கேட்டாராம், ஐயா அந்த நாய் வந்து என்னச்சுன்னா காரில் என்ன ஊற்றிட்டு யூரின் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொன்னாராம், அந்த நாய்க்கு அந்த காருடைய மதிப்பு தெரியலன்னு. அந்த நாய்க்கு காருடைய மதிப்பு தெரியல. சில நாய்களுக்கும் தகப்பனுடைய மதிப்பு தெரியலை. அப்படி தான் சொல்லணும். அப்பாவுடைய மதிப்பு வலிமை என்ன அது தெரியலை. நாய்க்கு என்னச்சுன்னா காருடைய மதிப்பு தெரியாதது போல இன்றைக்கு இளைய சமுதாயத்திற்கு தகப்பனாருடைய என்னச்சுன்னா மதிப்பு தெரியலை. அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறது. இன்றைக்கி அப்பாவுடைய மதிப்பு அவர் இருக்கத்தட்டையும் தெரியவே தெரியாது. எப்படி என்னச்சுன்னா அந்த நாய்க்கு அந்த காருடைய மதிப்பு தெரியலையோ அதே மாதிரி இன்றைக்கி அநேகர் இருக்கிற அப்பாவுடைய மதிப்பு தெரியாமையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தகப்பனுடைய மதிப்பு இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு அடுத்து என்னச்சுன்னா ஒரு பெரிய விலையேறப்பட்ட ஒன்று. இல்லையா? அந்த தகப்பனார் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கரடுமுரடாக தான் இருப்பார். அவருடைய வார்த்தைகள் கரடுமுரடாக தான் இருக்கும். அவருடைய செயல்பாடுகள் என்னச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு கண்டிக்கிற முறைகள் பார்த்தா ரொம்ப என்னச்சுன்னா வேதனைக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் எதற்கு தெரியுமா? தன்னை போல் தன் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, தன்னை போல் தன்னுடைய பிள்ளை என்னச்சுன்னா ஏழ்மையாகி விடக்கூடாது, தான் பட்ட வேதனைகள் தான் கடந்து வந்த பாதையை தான் பிள்ளை படக்கூடாது. என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும், என்னை காட்டில் இந்த சமுதாயத்தில் உயர்வான ஸ்தானத்திற்கு என் பிள்ளை வர வேண்டும் என்பதற்குத்தான் தன்னை ஒடுக்கி தன்னை என்ன சிறுமைப்படுத்தி தன் வாழ்க்கை என்னச்சுன்னா ஒரு ஓடை போல் என்னச்சுன்னா அர்ப்பணித்து என்னச்சுன்னா வாழுகிற ஒரு ஜீவன் தான் தகப்பன் என்கிற ஜீவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தகப்பனுடைய இருதயத்தை புரிந்து கொள்வது யாருக்கும் புரியவே இருக்கு. அவர் இருதயத்திலிருந்து அம்மா சொன்னத மாதிரி எல்லாம் அப்பா சொல்ல மாட்டார். எல்லா கஷ்டத்தையும் அம்மா சொல்லுத மாதிரி அப்பா சொல்லவே மாட்டார். அப்பா என்றைக்குமே என்னச்சுன்னா மறைத்து வாழ்வார், நல்லதை சொல்லுவார், தீமையானதை மறைத்து விடுவார். இதுதான் அப்பாவுடைய சுபாவம். அப்பாவுக்கு எப்போவுமே பார்த்தா நம்ம பார்க்கும் பொழுது என்னச்சுன்னா நம்முடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு கரிசனை அக்கறையோடு தான் தன்னுடைய தகப்பனார் செயல்பட்டு கொண்டே இருப்பார். இதுதான் அப்பா அவருடைய என்னச்சுன்னா தன்மை. அவர் அப்பா அப்படிங்கிற என்னச்சுன்னா இந்த சென்டென்ஸுக்கு ஃபாதர் அதற்கு என்னச்சுன்னா சில என்னச்சுன்னா ஒருத்தர் எழுதின சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஃபாதர் எஃப் ஃபெய்த்ஃபுல் நம்பிக்கைக்குரியவர் என்னச்சுன்னா அப்பா. அப்பா எப்படிப்பட்டவர்? நம்பிக்கைக்குரியவர். அப்பா வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திர நம்பிக்கைக்குரியவர். ஒரு பையன் என்னச்சுன்னா ஒரு பெரிய கிணத்துல விழுந்துட்டான். அந்த கிணத்துலேருந்து அவன் தப்பிக்கணும். அவன் கதறுதான், என்னை காப்பாற்றுங்கன்னு. உடனே அதுலேருந்து என்னச்சுன்னா சிலர் கயிறை போட்டு அதை பிடிச்சிக்கோ தம்பி, உடனே நாங்கள் மேலே தூக்கிடுதாங்க. அவன் கயிறை பிடிக்க மாட்டேங்கிறான், பயப்படுதான். உடனே அவங்க அப்பா உடனே வாராரு. இந்த செய்தியை கேட்டு வந்து அப்பா கையை பிடிச்சிருக்கார். அந்த கயிறை பிடிச்ச உடனே அவன் அந்த கயிறை பிடிச்சி மேலே ஏறி வரான். எல்லாம் சொன்னாங்களாம், ஏண்டா நாங்கள்லாம் இத்தனை பேர் இருந்து கயிறை பிடிச்சிக்கோ நாங்கள் உன்னை மேலே தூக்கிடுதான்னு சொன்னோம், நீ கேட்க மாட்டேன்ட்ட. ஆனால் உங்கள் அப்பா வந்து சொன்ன உடனே என்னச்சுன்னா ஏன் இந்த கயிறை பிடிச்சிட்டேன்? அவன் சொல்லுதான், எங்கள் அப்பா கயிறை பிடிச்சா என் கயிறு கீழே விட மாட்டார், எங்கள் அப்பாவே கீழே விழுந்தாலும் கயிறு கீழே விழாது, நானும் விழமாட்டேன். அப்பா மேலே நம்பிக்கை. நம்முடைய வேதமாக அதுதான் கற்றுக் கொடுக்கு. ஆண்டருக்கு மகிமை உண்டாது. தன்னுடைய ஒரே குமாரன் ஏக சுதன் நேச புத்திரன் 25 வருஷம் காத்திருந்து பெற்றெடுத்த மகன் ஈசாக்கு இப்போ ஆண்டர் சொல்கிற பலியிடுன்னு சொல்லுகிறார். ஆதியாம் 22ஆம் அதிகாரத்தில் பலியிடுவதற்காய் கொண்டு போகிறார். ஸ்தோத்திரம். வேலைக்காரனை பார்த்து அப்பா சொல்லுகிறார்,
ஆமே, நீங்கள் எல்லாம் இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டனும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருகிறோம். பலி செலுத்தருக்கு போகிறான். இப்பொழுது மகன் கேட்குறான் அப்பாவை பார்த்து, அப்பா எல்லாம் இருக்கிறது, ஆனால் ஆடு எங்க அப்படின்னு கேட்குறான். எல்லாம் இருக்குப்பா, ஆடு எங்க? அவன் சொல்லுகிறான், அப்பா தன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கும் பாருங்க. ஓப்பன் டாக் அவனால் பண்ண முடியல, திறந்த இருதயத்தோடு பேச முடியல. சொன்னா என்னச்சுன்னா நிலைமை மாறிடும். ஆனால் அவன் இருதயம் எவ்வளவு அழுத்தத்துக்குள்ளா, எவ்வளவு பாரத்துக்குள்ளா, எவ்வளவு உடைந்து என்னச்சுன்னா நொறுங்கி இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க அந்த ஸ்தானத்தை. மகன் கேட்குறான், எல்லாம் இருக்குப்பா, ஆடுங்க. என் மகனே, உன்னைத்தான் நான் பலியிட போகிறேன்னு சொல்லி அவன் இருதயம் சொன்னாலும் வார்த்தைகள் அவனால் சொல்ல முடியவில்லை. அவனுடைய இருதயெல்லாம், என் மகன் என்னச்சுன்னா எனக்கு மறுபடியும் கிடைப்பானா? அவன் ஆண்டவரை நேசிக்கிற அந்த அன்பு இருந்தனால அந்த மகனை கொண்டு பலியிட போகிறான். கட்டைகள் அடுக்கப்படுகிறது. மகன் நினைச்சுன்னா அதற்கு மேலே நினைச்சுன்னா மகனும் சேர்ந்து அடுக்கிறான். அதற்கு மேலே கடத்தப்படுவது ஆடல்ல, தன் மகன்தான் என்று அவன் அறிந்தாலும் தன் அப்பாவை குறித்த நம்பிக்கை ஒன்றிருந்தது. என் அப்பா ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். என் அப்பா எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு தான் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தனால தான், அப்பாவுடைய நம்பிக்கையை பார்த்து தான் அந்த கட்டையை அடிக்கின கட்டையில அவனே படுத்தான். நம்ம வாழ்க்கையில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், தகப்பன் யார்? அவர் நம்பிக்கைக்குரியவர். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற அன்பு தகப்பன்மாருக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நம்பிக்கைக்குரிய நபராய் மாறணும். அல்லேலூயா. அவைலபிள் அமைஸ்தை எளிதாக காணக்கூடிய, பேசக்கூடிய, அணுகக்கூடிய என்னச்சுன்னா ஒரு நபர். அப்பா என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகள் என்னச்சுன்னா நம்மளை எந்த நேரத்திலையும் தொடர்பு கொள்ளணும். நமக்கு எவ்வளோ பிஸியாக இருக்கிறோம், எல்லாம் மற்றவர்களைப் போல நம்ம என்னச்சுன்னு இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் நம்மை தொடர்பு கொள்ள பழகணும். தோத்திரம். நல்லா கவனிங்க, எந்த ஒரு பிள்ளை அது வளர்ந்து வரும் பொழுது ஒரு பெற்றோர், அதாவது தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும், அந்த பிள்ளைக்கு நேரம் செலவழிக்கல அப்படின்னா அந்த பிள்ளை கண்டிப்பாக தடுமாறி போய்விடும். தடுமாறி போய்விடும். ஒரு நாள் ஒரு அப்பா பையன் அப்பாட்ட கேட்டிருக்கேன், அப்பா உங்கள் கூட கொஞ்சம் பேசணும்ப்பா. இங்கே பாரு, நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு ரொம்ப வேலைப்பழு, நீ போய் உங்கள் அம்மாட்ட போ அப்படின்னு. அம்மா வீட்டில் கிச்சனில் ரொம்ப வேலை. அம்மாட்ட போய், அம்மா உங்கள் கூட கொஞ்சம் பேசணுமா, வாங்கம்மா என் கூட கொஞ்சம் என்னச்சுன்னா பேசுங்கம்மா, ரெண்டும் நம்ம கொஞ்சம் விளையாடுவோம். அம்மா சொன்னா, உனக்கு வேலையே இல்லை, போ தொலைஞ்சு, எனக்கு வேலை பார்க்க வேண்டாம், உங்கள் அப்பா வேலைக்கு அனுப்பணும், உடனே என்னை ஸ்கூலுக்கு அனுப்பணும், எனக்கு இப்போ வேலை என்னச்சுன்னா பிஸியாக இருக்கிறேன். அவன் என்ன சின்ன சிட் அவுட்டுக்கு போனான், வெளியே போனான். பிள்ளையை வெளியே அனுப்புது யாரு? நீங்கள் தான், நம்ம தான் அனுப்பணும். சிட் அவுட்டுக்கு போனான். அங்கே போன என்ன வரும்? வெளியில் உள்ள எல்லாம் வந்துடும். அவனுக்கு இப்போ எங்கே ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மரத்துடைய வேறு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு எங்கே என்னச்சுன்னா அதுக்கு வேண்டியது என்ன கிடைக்கிறதோ அங்கே தான் அந்த வேறு என்ன செய்யும், போகும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செலவழிக்க வேண்டிய, உங்களை லெகுவாய் உங்கள் பிள்ளைகள் அணுக முடியாமல் இருக்கிற பெற்றோராக இருந்தால், ஒரு தகப்பனாக இருந்தால், தாயாக இருந்தால், உங்கள் பிள்ளை இன்னும் ஒருவரோடு தொடர்பாக இருக்கும். அது நீங்கள் மாற்றவே முடியாது. உங்கள் பிள்ளையை என்னச்சுன்னா இன்னும் ஒரு என்னச்சுன்னா சிட் அவுட்டுக்கு அனுப்பாமல் உங்கள் பிள்ளையை உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு நீங்கள் பழகணும். அதான் தகப்பன். எனக்கு அவைலபிள், எனக்கு நேரமே இல்லைடா சொல்லாதீங்க. உங்கள் பணம் எதுக்கு, உங்கள் சொத்து எதுக்கு? ஒரு பையன் கேட்டானா, எப்பா என் கூட கொஞ்சம் விளையாடுங்கப்பா, பேசுங்கப்பா, இருங்கப்பா. இன்னைக்கு நான் வேலைக்கு கண்டிப்பாக போகணும். இல்லைப்பா இன்னைக்கு ஒரு நாள் செலவழிச்சு என் கூட நேரம் செலவழிங்க. இன்றைக்கி நான் போகலன்னா எனக்கு 1000 ரூபா சம்பளம் கட்டாயிரண்டா. உனக்கு படிக்க வைக்க வேண்டாம், உனக்கு நான் செலவழிக்க வேண்டாம், உனக்கு நல்ல ட்ரெஸ் எடுக்க வேண்டாம். இந்த பையன் பார்த்தான். கொஞ்ச நாள் கழித்த பிறகு திடீர்னு அப்பாட்ட கொடுத்தப்பா, இதில் 1000 ரூபா இருக்குது, இன்றைக்கி வேலைக்கு போகாதீங்க. எத்தனை ரூபா இருக்குது? வேலைக்கு போகாதீங்க, என் கூட இருங்க. அந்த அப்பாவுக்கு செவுட்டில் இருந்த மாதிரி இருந்தது. நம்ம இன்னைக்கு ஓடுதோம், நம்ம இன்னைக்கு என்ன செய்ய, எவ்வளோ என்னமோ தேடுதோம். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களா? நம்ம பிள்ளைகள் தடுமாற விடாதபடி, நம்ம பிள்ளைகள் எப்பொழுது நம்மை அணுகுகிற பெற்றோராய் தகப்பனாய் மாற கர்த்தர் கிருபையை தருவாராய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. டீச்சர், பயிற்றுவிப்பவர். அப்பா பிள்ளைகளுக்கு என்னச்சுன்னா நல்ல பயிற்றுவிக்கிற நபராக இருக்கு.
உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும். நம்முடைய அடிச்சுவடைத்தான் நம்ம பிள்ளைகள் பின்பற்றி வராங்க. நீங்கள் எவ்வளியோ அவ்வளியே என்னச்சுன்னா நம்முடைய பிள்ளைகள். ஒரு தகப்பன் குடிகாரனாக இருந்தால் நிச்சயமாக என்னச்சுன்னா உங்கள் பிள்ளைகள் என்னச்சுன்னா நிச்சயமாக தடுமாற வரும். அந்த பிள்ளைகளுக்கு துணிச்சல் வந்துடும். நீங்கள் என்னச்சுன்னா உங்கள் வழி போக்குகள் சரியில்லை அப்படின்னா, உங்களுடைய உறவுகள் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னா உங்கள் பிள்ளைகள் அதே வழியில் வரும். வேதத்திலிருந்தே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர். ஆனால் அதே அவனுக்குள்ள ஒரு இச்சையின் ஆவி ஒன்று இருந்தது. பட்சபால் இன்னொருவருடைய என்னச்சின மனைவியை இச்சை கொண்டு தன் மசப்படுத்திட்டான். அவளை என்னச்சின அவனை சாகடித்தான். அவள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இச்சை அவன் வீட்டை விட்டு வெளியே போகலை. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு இச்சையின் ஆவி எங்கே வந்துட்டு, அவனுடைய மகனாகிய சாலோமன் ஞானத்தில் சிறந்தவன், அறிவு நல்ல, அவனுக்கு அறிவு ஞானம் அதிகமான ஞானம் உள்ளவன் தான். ஆனால் அவனுக்கு மனைவி எத்தனையா? 700 + 300. இவன் ஒன்று தான் என்ன இது பண்ணான். ஆனால் அவனுக்கு 1000. அதான் சொல்லுவாங்களா, அப்பா 8 அடி பாஞ்சா அது இதுலேயும் தான். நீங்கள் எவ்வளியோ அவ்வளியோ உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் டீச்சர். நம்ம தான் டீச்சர். நீங்கள் ஜோம் பண்ணால் உங்கள் பிள்ளைகள் ஜோம் பண்ணும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்துன்னா உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்துருக்கும். நீங்கள் என்ன சின்ன ஸ்தோத்திரம், நீங்கள் தவறான காரியத்தை பேசாமல் எப்பவும் நல்ல காரியத்தை பேசுனா உங்கள் பிள்ளைகளும் அதே வார்த்தையை பேசும். நீங்கள் தவறான வார்த்தையை உங்கள் வீட்டுக்குள்ளே பேசுனா உங்கள் பிள்ளைகள் அதைத்தான் பேசும். நீங்கள் என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் என்னச்சுன்னா யார் கூடயே பேசிட்டு இருந்தால் உங்கள் பிள்ளைங்க யார் கூடயே தான் பேசும். நீங்கள் கண்டிக்க உங்களுக்கு உரிமை இல்லை. ஒரு தகப்பன் ஒரு நல்ல டீச்சர். ஒரு நாள் ஒரு தகப்பன் வந்து என்னச்சுன்னா தன்னுடைய மகனை பார்த்து சொன்னார், மகனே இந்த மாதம் நீ தான் என்னச்சு நம்ம குடும்பத்தை நடத்த போகிற. அப்போ நான் சம்பாதிக்கவே இல்லைப்பா, பரவாயில்ல, நான் உங்ககிட்ட ஒரு என்னச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு 50,000 ரூபா அவன் கையில் கொடுக்குறேன். அப்பா என்னச்சு 50,000 ரூபா அவன் கையில் கொடுத்தார். கொடுத்துட்டு என்னச்சுன்னா அப்பா சொன்னார், மகனே இந்த 50,000 ரூபா கையில் வச்சுக்கோ, நான் எப்போ என்ன சொல்லுதுன்னா அதை நீ செய் அப்படின்னு சொன்னார். அவன் உடனே என்னச்சுன்னா சரி பண்ணுறான். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சில நாள் கழித்த உடனே அப்பா சொன்னார், மகனே ஒரு என்னச்சுன்னா ஒரு 15,000 எடுத்து போய் நீ போய் என்னச்சுன்னா நம்முடைய என்னச்சுன்னா வீட்டு வாடகை கொடுத்துட்டு வா அப்படின்னார். உடனே என்னச்சுன்னா 15,000 கொடுத்துருந்தான். உடனே அப்பா கேட்டார், கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன், அதை எழுதி வச்சுக்கோ, இந்த டேட்டு போட்டு இன்றைக்கி நாளைக்கு என்னச்சுன்னா என்ன கொடுத்தேன், நீங்கள் என்ன திருத்தன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இன்றைக்கி எவ்வளோ கொடுத்தேன், 15,000 ரூபா வாடகை எழுதி வச்சுக்கோ அப்படின்னு. அடுத்து என்னச்சுன்னா அப்பா இன்னும் சில நாள் கழிச்சுன்னு சொன்னார், மனே இன்னும் ஒரு 15 எடு, அந்த 15 எடுத்து போய் நம்ம அந்த லோனு கொடுத்துட்டு வா, லோனு கட்டிட்டு வா. உடனே அவன் போனான். அதே மாதிரி என்னச்சு கட்டு வந்தான். திருப்பி அப்பா கேட்டார், எழுதிட்டியா? நான் ரெசிப்டெல்லாம் வாங்கிட்டியா? சரி வாங்கிட்டேன். இந்த அதே மாதிரி என்னச்சுன்னு எழுதி இந்த டேட்டு போட்டு இன்றைக்கி என்ன கட்டினேன், லோன் வெஹிக்கிளுக்கு லோன் கட்டுன்னு சொல்லி எழுதி. ஓகே எழுதியாச்சு. அடுத்த உடனே என்னச்சுன்னா நாளாயிட்டு. இப்போ எத்தனை ஆயிரம் போயிட்டு எத்தனை கொடுத்தாரு? 50. உடனே அப்பா கேட்டார், இப்போ எவ்வளோ மானியம் இருக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொன்னால் எவ்வளோ இருக்குது, இன்னும் 20,000 இருக்குது. உடனே அம்மாட்ட பார்த்து, அம்மா நாளைக்கு கடைக்கு போகணுன்னு சொன்னால் நீ அம்மா கூட போய் பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு வா வீட்டுக்கு வேண்டியது. உடனே போனான், பர்ச்சேசிங் பண்ணான். அதில் ஒரு என்னச்சுன்னா 15,000 ஆயிடுச்சு. அதில் என்ன ஆகிட்டு 15,000 ஆயிடுச்சு. உடனே வந்த உடனே என்னச்சுன்னா அவன் எழுதினான். அவங்க அப்பா சொல்லாமல் எழுதிட்டான். என்ன எழுதிட்டான், இன்றைக்கி என்னச்சுன்னா டேட்டை போட்டு இன்றைக்கி வீட்டு ஜாமான் எவ்வளவு 15,000. உடனே போட்டு என்னச்சா கணக்கு முடிக்கிறான். அங்கே 5,000. உடனே அப்பா கேட்குறார், மனே நேற்று போயிட்டு வந்தீங்க என்ன செஞ்ச? உடனே எவ்வளோ செலவு வச்சு? ஒரு 15,000 ஆகிட்டுப்பா. உடனே கணக்கு எழுதிட்டியா? அது நேற்று எழுதிட்டேன்ப்பா. இந்த பழக்கம் எப்படி வந்தது? மாதம் முடிஞ்சிட்டு அடுத்த மாதம் வந்துட்டு அப்பா உடனே கொடுக்குறார். சொல்ல, மனே போன மாதத்துடைய கணக்கெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லு. அப்பா மிச்சம் 5,000 ரூபா இருக்குது. சரி இது சேமிப்பு. இது என்னது? இது சேமிப்பு. அடுத்த மாதத்தில் அப்பா சொன்னார், வெல்டன், உங்கள்கிட்ட கொடுத்த 50,000 எவ்வளோ சேமிச்சிட்ட? 5,000 ரூபா சேமிச்சிட்ட, ரொம்ப நல்லது. அந்த பிள்ளைக்கு சேமிப்பு கற்றுக் கொடுக்குமா கொடுக்கலையா? வந்ததெல்லாம் தேவை வரும்பொழுது அப்படின்னு கற்றுக் கொடுங்க.
பிள்ளைகளுக்கு எதை செலவழிக்கணும், எதை செலவழிக்கக்கூடாது, பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுங்க. அதான் சொல்லுவாங்க, அஞ்சில் வளையாதது நம்ம கற்றுக் கொடுத்தது தான். இப்போ என்னச்சுன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய இப்போ சொல்லுங்கள் எருவ மாடு மாதிரி வளர்ந்துருக்குறேன். அது நீங்கள் தானே வளர்த்தீங்க, நீங்கள் தானே சோறு போட்டீங்க. ஒன்றுமே என்னச்சுன்னா அதுக்கு அறிவு இல்லை, நம்ம அறிவை சரியாக ஊட்டலை. டீச்சர், நம்ம தகப்பன் டீச்சர். கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு, அது ரொம்ப நல்லது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக கற்றுக் கொடுக்க பழகணும். அடுத்து என்னச்சுன்னா ஹெல்ப்ஃபுல், உதவி செய்கிறவர், துணை செய்கிறவர், ஆதரவாக இருக்கிறவர். அப்பா அவர் எப்பவுமே என்னச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா உதவி இருக்கணும். அதான் உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற தகப்பனாய் இருக்கணும். நீங்கள் அலையில் சொல்ல மாட்டேன்னு தெரியும். நீங்கள் என்னச்சுன்னா கர்த்தர் நம்ம கொடுத்த பிள்ளை, அதனால் நம்ம என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அன்னைக்கெல்லாம் நம்முடைய பெற்றோர்கள் டஜன் கணக்கில் பெற்றாங்க. இன்னைக்கு வச்சிருக்கிறது 1 or 2 வச்சிருக்கிறோம். ஆனால் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறோமா, பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற என்னச்சுன்னா தகப்பனாக இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் பாருங்க. எனக்கு சரியாக வேலை கிடைக்கல, அது இல்லை, வேலை எங்கேயும் கிடைக்கும். அதான் நான் முன்னாலே சொல்லியிருக்கேன், ஒருத்தனுக்கு வேலையே கிடைக்கல, வேலை தேடி தேடி பார்த்தேன், வேலை கிடைக்கல, வேலையே இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தான். அங்கே ஒரு குப்பை தொட்டியை பார்த்தான். அந்த குப்பை தொட்டியை பார்த்துட்டு என்னச்சுன்னா அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் எல்லாம் குப்பையெல்லாம் அங்கே தட்டிட்டு போகிறாங்க எல்லாரும். கொஞ்ச நேரத்தில் இந்த குப்பையெல்லாம் தட்டிட்டு போன பிறகு அங்கேருந்து ஒருத்தன் வரான், என்னோ பிறக்கிறான். அவன் பிறக்கி தன்னுடைய அந்த பேக்கில் போட்டுட்டு என்னச்சுன்னா அந்த பையில் போட்டுட்டு அவன் போயிட்டான். அடுத்து இன்னொருத்தன் வரான், அதே மாதிரி பிறக்கிறான். அவனும் பிறக்கி என்னச்சுன்னா எதோ எடுத்துட்டு அவனும் போயிட்டான். இன்னொருத்தன் வரான், அதே மாதிரி இன்னொருத்தி வரா, அவளும் பிறக்கிறா, அவளும் பிறக்கிட்டு போயிருந்தா. இது பிறக்கிட்டு போன பிறகு என்னச்சுன்னா அங்கே என்னச்சுன்னா ஒரு மாடு வருது. அந்த மாடு என்னச்சுன்னா அங்கே எதோ சாப்பிடுது, அது திருப்தி அடைஞ்சு போயிட்டு. அதுக்கடுத்து ஒரு கழுதை வருது, அது ஏதோ திங்கு, அது போயிட்டு. அடுத்த ஒரு கோழி வருது, அது என்னதை கிண்டி என்னவோ பண்ணிட்டு போகுது. இவன் இங்கிருந்து பார்த்தானா வேஸ்ட் என்று சொல்லி போடப்பட்ட இந்த குப்பையில் இத்தனை பேர் பிழைக்கிறாங்க, இத்தனை பேர் பிழைக்கிறாங்க. ஏன் என்னால் பிழைக்க முடியாது? நம்முடைய சோம்பேறித்தனம். நான் இப்படி இருந்தால் தான் வாழ முடியும், இப்படி தான் வேலை செய்வேன், இப்படி தான் இருப்பேன். வசனமே சொல்லுது, நெத்தி வேர்வ நிலத்தில் சிந்தனம். அது ஊழியமாக இருந்தால் அப்படி தான். முழங்கால் உடையணும், கண்ணீர் வடியணும், ஆண்டவர் சமூகம் கதறணும், அப்போ தான் ஊழியமே வளரும். பிரயாசம் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிற உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, உன் கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பேன், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். தகப்பன்மார், உங்கள் பிள்ளைகள் தேவை வரும் பொழுது உங்கள் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுத்து கொடுக்க பழகுங்க. உனக்கு இன்றைக்கி என்கிட்ட பணம் இல்லைடா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு அடுத்தவனை அப்பாவை ஆக்கி விட்டுறாதீங்க. நீங்கள் அப்பா எங்கதை மறக்காதீங்க. உங்கள் பிள்ளைய அந்த தேவையை சந்திக்க வேண்டியது நீங்கள் தான். அப்படிப்பட்ட தகப்பனாக இருங்க. இதே பழக்கம் என்னச்சுன்னா உங்கள் பிள்ளைக்கு எப்படி மாறும்? நாளைக்கு ஒரு தேவைக்கு நீங்கள் எப்படி அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கினீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைங்க அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்க பழகும். அதுக்கு வழி வைக்காதீங்க. உங்கள் பிள்ளைய உங்கள் திராணிக்கத்தக்க படிக்க வைங்க, உங்கள் திராணிக்கத்தக்க எதையும் செய்யுங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், இன்னும் ஒருவர் ஆடுத மாதிரி நீங்கள் ஆடணும் விருப்பமே இல்லை. உங்களுக்கு எப்படி ஆட்ட வருதோ அப்படி ஆடுங்க. இன்னும் ஒருவர் பாடின மாதிரி நீங்கள் பாட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி கழுது தான் கத்துற மாதிரி இருந்தாலும் அதையும் ஆண்ட நேசிக்க தான் செய்கிறார். இன்னும் ஒருத்தர் இப்படி செஞ்சால் அதே மாதிரி நானே செய்யணும். ஊருக்கு மாரடிக்காதீங்க, நீங்கள் ரச்சனை விளக்க மாறிடுவீங்க. ஒரு நாள் மற்றவங்களை பார்த்து வாழ்க்கை பழகாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் என்னச்சுன்னா கட்டி காத்துங்க. என் லைஃப் என்ன, என் விரல் வீக்கம் என்ன, அதை பார்த்து வாழுங்க. அதுக்கு தக்கன தகப்பன் என்பவர் யார்? அவர் என்னச்சுன்னா அவர் நம்பிக்கைக்குரியவர், எளித அணுகக்கூடியவர், அது மட்டுமல்ல பயிற்றுவிப்பவர், அவர் டீச்சர், அது மட்டுமல்ல அவர் உதவி செய்கிறவர், ஆதரவாக இருக்கிறவர். அடுத்து ஃபாதர்,
என்கரேஜ். அவர் தகப்பன் நினைச்சனா ஒரு ஊக்கம் மூட்டுகிறவர். அப்பா எப்பவுமே என்ன செய்யணும்? தட்டி கொடுக்கணும். பிள்ளைகள் நினைச்சு ஒன்றா முடியுமானே, ஒன்று செஞ்சிருமானே அப்படின்னு சொல்லணும். இப்போ சைக்கிளில் ஏறி பையனை நினச்சுன்னா சைக்கிள் படிக்க வைக்கிறோம். டே சைக்கிள் ஏறாதடா, கீழே விழுந்துருவிடா. அது பையன் படிப்பானே சைக்கிளை? சொல்லுங்க. விழுந்தா பார்த்துக்கணும். அப்பா இருக்கண்டா, சைக்கிள் ஏறுறா, சைக்கிளை. அவன் 2 பேரும் சொன்னேன், நீ எப்படி நல்லா சைக்கிள் ஓட்டுது அப்படின்னு சொல்லுங்க. அவன் தானாகவே சைக்கிள் ஓட்டிடுவான். நீ விளங்கவே மாட்ட, உருப்படவே மாட்ட, நீ எங்கே சைக்கிள் ஓட்ட போகிற அப்படின்ற. அவன் எங்கே ஓட்டுவான்? பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. என் பாப்பா கொஞ்சம் சமைப்பா. நேற்று நாங்கள் போயிட்டு வந்தோடனே என்னச்சுன்னா நல்லா சப்பாத்தி போட்டு வச்சுருந்தா. நான் உடனே சாப்பிட்றதுக்கு வந்தேன். நல்ல முட்டை என்னச்சுன்னா தொக்கு என்னச்சுன்னா வச்சுருந்தேன். நான் சாப்பிட்ருந்தேன். பாஸ்டம்மாட்ட கேட்டேன் யார் செஞ்சதுன்னு. பாப்பா செஞ்சான்னு. நான் சொன்னேன், பாப்பாவுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு, காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நம்ம காரம் எடுப்போம், ஆனால் போகிற வீட்டில் என்ன ஆகுது? காரம் ஆகாது. அதனால் அங்கங்கே பிடிக்கிட்டு போயிடக்கூடாது. அதனால் என்ன கொஞ்சம் காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு. ஆனால் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, இதுக்கு நல்ல இதாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்கள், டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. என்ன பண்ணாதீங்க? டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை, அவனை பாரு எப்படி இருக்கிறான், நீ இருக்க, உன்னையும் பெற்று ஆளாக்கி விட்டுருக்குறேன், மாடு மாடி வளர்ந்தே தான் போதும், ஒரு கூறு இல்லை அப்படின்னு. அது கூரே இருக்காது. அதான் நான் சொல்லியிருக்கலாம் முன்னால். ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சிட்டு, அந்த அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சோன்னு அந்த அம்மாவை பார்த்து பாஸ்டர் வந்து பிசாசு ஓட்டியிருக்கிறார். அது சொல்லியிருக்கு, நான் போக மாட்டேன்ருக்கு. போக மாட்டேயா, நான் தொலைச்சி விட, வெளிலப்பா இயேசுவின் நாமத்தில் அப்படின்ருக்கு. உடனே அந்த பிசாசு சொல்லு, உன் இஷ்டத்துக்கு கூப்பிடுவேன், உன் இஷ்டத்துக்கு போகணுன்னு சொல்லுவேன், நான் போயிடுவேணும், நீ தானே கூப்பிட்ட அப்படின்னு. அந்த பிசாசு பார்த்தேன், நீ தானே கூப்பிட்டேன். உடனே இந்த பாஸ்டர், நான் எங்கே கூப்பிட்டேன், அவள் தான் கூப்பிட்டா, அதான் வந்தேன். எங்கே கூப்பிட்டா? அவள் பிள்ளை வெளியில் விளாண்டுட்டு இருந்தான். சனியனை பிசாசை வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அது தெருவில் போன பிசாசு வீட்டுக்குள்ளே வந்து இவளுக்கிட்ட வந்துட்டு. பிசாசையும் என்ன சொன்ன, பிள்ளைகளை கூப்பிடாதீங்க அப்படி. தங்கமே, கண்ணே, மனைவி தான் கூப்பிடலை, தோத்துரும். சில ஆட்கள் வேறு ஆட்களை கூப்பிடுவாங்க, மனைவியை கூப்பிட மாட்டா. அது ஆபத்து. அந்த ஆளை நம்பவே கூடாது. எல்லாத்தையும் தங்கமே, கண்ணே, பொண்ணே, தொலைச்சி விடணும். மனைவியை பார்த்து கூப்பிடணும். அது உங்கள் மனைவியை, தன் சொந்த மனைவி. சில நியூஸ் வருது, டபுள் ஆக்ட் எல்லாம் சரிப்படுத்திடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. வாழ்க்கையில் என்னச்சுன்னா நல்ல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிற நல்ல பெற்றோராக இருங்க, நல்ல என்னச்சுன்னா தகப்பனருங்க. அடுத்து கடைசி 6, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை பொறுப்பு வகிக்கிறவர். வெற்றி தோல்வி வந்தாலும் நல்ல என்னச்சுன்னா பொறுப்பு வகிக்கிற என்னச்சுன்னா ஒரு என்னச்சுன்னா தகப்பனாக இருக்கணும். எந்த காரியத்தையும் என்னச்சுன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம குடும்பத்துக்குள்ளே நம்ம எடுக்கணும். அது வந்து மற்றவங்க மேலே என்னச்சுன்னா பலி சுமத்தக்கூடாது. அந்த பொறுப்பு என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்டவங்க தான் உண்மையான தகப்பன். எனவே தகப்பன் என்பவர் நம்பிக்கைக்குரியவர், எளிதாக அணுகக்கூடியவர், பயிற்றுவிக்கிற ஆசிரியர், உதவி செய்கிறவர், துணையாக நிற்கிறவர், ஆதரவாக இருக்கிறவர், நம்பிக்கை அளிக்கிறவர், ஊக்கப்படுத்துகிறவர், பொறுப்பை வகிப்பவர். அவர் தான் என்னச்சுன்னா தகப்பன். அப்படிப்பட்ட தகப்பனாய் இந்த தந்தையர் தினத்தில் நாம் எல்லாம் மாற கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம். 1 யோவான் 3:1 வாசிக்கிறோம். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் அன்புள்ளவர். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால் பிதானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஸ்தோத்திரம். பிதாவுடைய அன்பு எவ்வளவு பெரிது. நம்முடைய அப்பா அவருடைய அன்பு, அவர் அன்புள்ளவர். அதே போல அப்பாவாகிய நீங்கள்
அன்புள்ளவர்களாக இருக்கணும். தோத்திரம். அன்பு நமக்கு காட்ட தெரியாட்டினாலும், அன்பை என்ன வெளிப்படுத்த தெரியாட்டினாலும், அன்பு உள்ள என்ன தகப்பனா இருக்கணும். நம்முடைய பரம தகப்பன் அன்பு. அன்புக்கு என்ன செஞ்சார்? அவருடைய சொந்த பேரான குமாரனா இயேசுவை நமக்காக அனுப்பினார். அல்லேலூயா. அந்த இயேசு நமக்காக என்ன செய்தார்? நாம் பாவிகளா இருக்கிற கிறிஸ்து நமக்காக மரித்தார். கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார், தியாகம் பண்ணினார். அதுதான் அன்பின் விளைவு. ஆண்டருக்கு மகிமை. அன்புள்ள தகப்பனாய் நம்முடைய தேவன் அன்புள்ளவராய் இருப்பது போல நீங்களும் அன்புள்ளவர்களாய் இருக்க பழகுங்கள். இரண்டாவது, அவர் எப்படிப்பட்டவர்? மன்னிக்கிறவர். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, லூக்கா 15:11 24 வரை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இளைய குமாரன் அவன் தகப்பன் நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றால், அந்தப்படி அவன் அவர்களுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அவன் தூரதேசத்துக்கு போனான். தன் ஆஸ்திகள் எல்லாம் துன்மார்க்கமா ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் திரும்பி தன்னுடைய தகப்பனிடத்திற்கு வந்தான். தகப்பன் அவனை இன்முறுவலோடு அவனை ஏற்றுக்கொண்டு அவன் செய்த தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவன் போனான், காணாமல் போனவன் மறுபடியும் வந்தான். அவனுக்கு வஸ்திரம் உடுத்தப்பட்டது, அவனுக்கு என்ன கைக்கு மோதிரம் போடப்பட்டது, காலுக்கு பாதரட்சை போடப்பட்டது. அவனை சந்தோஷமா என்ன ஸ்தோத்திரம் அவனை என்ன வைத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆனால் இன்னைக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்க. ஓகே. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் தேவை அவங்களுக்கு. ஆண்டருக்கு மகிமை உண்டாதா? யூத்து மீட்டிங் தேவனுக்கு மகிமை உண்டாவதா? எனவே அவர் என்ன செய்ய ஸ்தோத்திரம், அவன் வந்த பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளுகிற மனம். யாரை ஏற்றுக்கொள்ளணும்? மன்னிக்கிற தகப்பன். யாரை மன்னிக்கணும்? வசனம் சொல்லுது 17ஆம் வசனத்தில் பாருங்களேன். 17ஆம் வசனத்திலிருந்து யாரை மன்னிக்கணும்? அந்த அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தன் தகப்பனுடைய கூலியக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கு, நானும் பசியினால் சாகுறேன். அடுத்து, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். அடுத்து, இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்து உம்முடைய கூலிக்காரை ஒருவன் என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் என்ன செய்தான்? முத்தம் செய்தான். அவன் மன்னிப்பு யாருக்கு? மனம் திரும்பணுக்கு தான் மன்னிப்பு. மனம் புத்தி தெளியணும். புத்தி கட்டவனுக்கு மன்னிப்பே இல்லை. புத்தி தெளிந்தவனுக்கு தான் மன்னிப்பு. தன் தவறை உணர்ந்தவனுக்கு தான் மன்னிப்பு. தன் தவறை அறிக்கையிட்டவனுக்கு தான் மன்னிப்பு. எங்க அப்பா என்னை மன்னிக்கல அப்படின்னா நீ மனம் திரும்பல. நீ மனம் திரும்பினா மன்னிக்கப்படலாம். நீ உணர்வடையல. உணர்வடைஞ்சா மன்னிப்பு உண்டு. உணர்வில்லாதவருக்கும் புத்தி தெரியாதவனுக்கும் தன் தவறை உணராதவர்களுக்கும் அறிக்கையிடாதவர்களுக்கும் மன்னிப்பு இல்லை. அவன் உணர்ந்து வந்தான். மன்னிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அதே மாதிரி நாம என்ன செய்ய ஸ்தோத்திரம் மன்னிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மூணாவது, மத்தேயு 7:11 வாசிக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. ஆகையால் பொல்லாதவர்கள் நீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திற்குள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென் ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வது உண்மை என்று சொன்னால் நாமும் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற தகப்பனாய் காணப்பட வேண்டும். அதே 6ஆம் அதிகாரம் 31-32 வசனத்தில் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 30. ஆக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரம பிதா அறிந்திருக்கிறார். கைவைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம். அமைத்த பிள்ளைகள் தேவையை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிறவன் தான் தகப்பன். நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உங்கள் பிள்ளையின் தேவை இன்ன என்பதை அறிந்து செயல்படுங்கள். அல்லேலூயா. தோத்திரம். பிள்ளைக்கு தேவையான நேரத்தில் என்னச்சுன்னா எல்லாம் வாங்கி கொடுக்கணும். தோத்திரம். அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைகளுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். என் பையன் என்னச்சுன்னா இந்த பைக்கு தான் வேணும் அப்படின்னு கேட்குறான்.
அது வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்மளை என்ன ஏசினாலும் பரவாயில்ல. எது தேவையோ, பைக்கு எதுக்கு? பந்தாவுக்கு இல்லை பைக்கு, பயணத்துக்கு தான் பைக்கு. சில நேரத்தில் அப்பா அம்மார்களே அப்புறம் பந்தா பண்ணுதீங்க. பைக்கு பயணத்துக்கு தான் பைக்கு. ஒரு இடத்துக்கு நம்ம என்னச்சுன்னா எப்போ நினச்ச நேரத்துக்கு போகலாம், அதுக்கு பைக்கு, அதுக்கு தான் கார். எனக்கு இதுதான் வேணும், இதுதான் வேணும். நான் இங்கே வந்தவுடனே சொன்னாங்க, ஃபஸ்ட்டு காரை மாற்றிடுவோன்னு. நான் நினச்சேன், என்னடா நீ காரை மாற்றும் அப்புறம் ஆளை மாற்றும்பீங்க? கார் நல்லா தானே ஓடுது. அங்கே இருக்கிற கூட 47,000 கிலோமீட்டர் தான் ஓடிச்சு. இப்போ 2 லட்சத்திட்ட போயிட்டு 3 வருஷம், அதாவது இது ஒரு 10 வருஷம் ஆக போகுது வண்டி வாங்கி. ஆனால் அங்கே ஓட்டாதெல்லாம் இங்கே தான் ஓட்டும். இப்படி சுத்த வச்சுட்டீங்க. ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வண்டி 47,000 கிலோமீட்டர் இருக்கு. அப்போ இந்த சபையில் வந்தால் நினச்சின வண்டி மாற்றிட்டே இருக்கணுமோ அப்படின்னு. வண்டியை மாற்ற வேண்டாம், ஆளையும் மாற்ற வேண்டாம். அல்லையில் சொல்லுங்கள். வண்டி ஓடுத வர ஓடட்டும். அல்லையில் சொல்லுங்கள். நல்லா ஓடட்டும். நமக்கு தேவையான இடத்துல நமக்கு என்னச்சுன்னா மாற்றலாம். நமக்கு இப்போ என்னச்சுன்னா நல்லா போவதுக்கு வண்டி இருக்குது. எவ்வளோ நேரத்தில் என்னச்சுன்னா இங்கேருந்து 130 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனாலும் வண்டி என்னச்சுன்னா போன மாதிரியே தெரியல, நல்லா தான் போகுது. அதனால் நல்லா தான் இருக்குது. போயிட்டு வர்றதுக்கு என்னச்சுன்னா நல்லா தான் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து என்னச்சுன்னா வண்டி என்னச்சுன்னா ஏதோ சின்ன ஃபால்ட்னா மாற்றிக்கிற வேண்டியது தான். அதுக்காக வண்டியை மாற்றணும் அவசியம் இல்லை. நம்ம வாழ்க்கையை நல்லா கவனிங்க. தேவையானதை மட்டும் செயல்படுங்க. பிள்ளைகளுக்கு தேவையானதை மட்டும் வாங்கி கொடுங்க. தேவைக்கு மிஞ்சினதை வாங்கி கொடுக்காதீங்க. இன்றைக்கி அநேகர் நினச்சினா பிள்ளைகளுடைய நிலைமைகள் மோசமாவது காரணம் பெற்றோர்கள் நினச்சினா அவன் பிடிவாதமாக இருக்கிறான். அவன் வந்து நினச்சினா எப்படி இருக்கிறான். உங்களுக்கும் சொல்லுங்கள், அம்மாமார்களுக்கும் பிள்ளைகளுக்கு சால்ரை அடிக்காதீங்க. அப்பா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக என்னச்சுன்னா அவர் அப்படி தான் சொல்லுவாருடா, நான் உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லாதீங்க. தேவையானதை மட்டும் வாங்கி கொடுக்க பழகுங்கள். தேவைக்கு மிஞ்சினதை வாங்கி கொடுத்தா அது உங்களுக்கு ஆபத்து. உங்கள் பிள்ளை உங்களுக்கு வேணும். நான் என் பையன் முன்னால் என்னச்சுன்னா சின்ன பையனாக இருக்கும் பொழுது அவன் பைக் கேட்டான், 10th படிக்கும் பொழுது. நான் சொன்னேன் பைக்கெல்லாம் வேணாம், அவன் எனக்கு தேவை அப்படின்னேன். அப்புறம் நான் பைக் எடுக்கும் பொழுது அவன் சொல்கிறான் அவங்க அம்மாவை பார்த்து, அப்பா எனக்கு தேவைன்னு சொல்லுங்கள். அப்பா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம பைக் எனக்கு எப்போ கிடச்சிதான், ஆண்டர் கொடுத்த கிருபையில் ஓடுது வண்டி. சரி, நம்ம நல்லா கவனிங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய தேவையை சந்திக்கணும். 6ஆம் அதிகாரம் என்னச்சுன்னா இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை அறிந்திருங்க. 8ஆம் வசனத்தை பாருங்கள். 8ஆம் வசனத்தில் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செய்தார்? அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் தேவையை நம்முடைய ஆண்டவர் பூர்த்தி செய்வது போல நீங்களும் பூர்த்தி செய்யுங்கள். அடுத்து 4வது பாதுகாவல். தகப்பன் பாதுகாக்கிற. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யோவான் 10:27 என் ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. அடுத்த வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக்கொள்ள. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள. பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணுமா? தகப்பன் பாதுகாவலாய் நம்முடைய ஆண்டர் இருக்கிறார். அதனால தான் என்ன சின்ன உபாகம் 1:31 வாசிக்கிறோம். உபாகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாத. இதுவரை உங்களை சுமந்து கொண்ட நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அப்போ நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் அன்புள்ளவர். ஆனால் நாமும் அன்புள்ளவர்களாக இருப்போம். அவர் மன்னிக்கிறவர், நாமும் என்னச்சுன்னா மனம் திரும்பங்களை மன்னிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய தகப்பன் தேவைகளை சந்திக்கிறவர், நாமும் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற தகப்பன்மாராய் பெற்றோராய் இருப்போம். நம்முடைய தகப்பன் பாதுகாக்கிறவர், நாமும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்போம்.
ஒரு நாள் நம்ம கையிலேருந்து நம்முடைய பிள்ளைகளை எந்த வல்லமையும் எந்த செயல்களும் எந்த கிரியைகளும் பறித்து கொள்ளாமல் இருக்க, எப்பொழுதும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிற தகப்பனாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். கடைசியாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 12:5 வாசிக்கிறோம். அன்று என் மகனே, கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாது, அவர் கடிந்து கொள்ளும் போது எனக்கு சோர்ந்து போகாது. அடுத்த வசனம் பாருங்க, 6ஆம் வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார் அவனை சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நல்ல கவனிங்க, நம்முடைய தகப்பன் தண்டிக்கிறவர். நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவர்? அதாவது என்னச்சுன்னா, முருங்கை மரத்தை என்ன செய்யணுமா? ஒடிச்சு வளர்க்கணும். முருங்கை மரத்தை பிள்ளை என்ன செய்யணுமா? அதுக்கு போய் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. பிள்ளையை அடித்து வளர்க்கணும், முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும். ஒரு சின்ன சேட்டை பண்ணுதுன்னா, ஒரு சின்ன அதான் நினச்சுனா அவன் பிராணன் அழியும் மாதிரி இன்னைக்கு அடிக்கக்கூடாது. அது உணர்வு வருது மாதிரி நீங்கள் நினச்சுன்னா அவருக்கு சிக்ஷை கொடுக்கணும். சில நேரத்தில் கடுமையான சிக்ஷைக்கு போயிடக்கூடாது. நானும் சில நேரத்தில் அப்படி பண்ணியிருக்கிறேன் என் பையனுக்கு. ஆனால் நான் என்ன சின்ன ஸ்தோத்திரம், அது நான் எனக்கு ரொம்ப வருத்தப்படுதேன். இந்த கீபோர்டு ஸ்டாண்டை வச்சு அவன் நினச்சின ஒரு நாள் அன்றைக்கி பாஸ்டர் மாமன்னு பிடிக்கலன்னு அடிச்சிருப்பேன். அவன் மண்டையை உடைச்சிருப்பேன். அன்றைக்கி அவ்வளவு என்னச்சுன்னா கோபம். என் வீட்டில் அத்தனை பெல்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அத்தனை பெல்ட்டு வச்சு அடி பிச்சு எடுத்து 2 பேரையும் அவ்வளவு என்னச்சுன்னா அடி எதுவும் செஞ்சா. ஸ்கூல்லேருந்து எதாவது வந்துட்டு என்னச்சுன்னா நியூஸ் வந்து அவ்வளோ அடிச்சிருக்கிறேன். ஆனால் அப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது. அது ஒரு காலம் அடித்தேன். அதுக்கடுத்து நானே மனம் திரும்பிட்டேன். அதுக்கடுத்து நானே உணர்வடைஞ்சிட்டேன். பிள்ளைகளை அப்படி அடிக்கக்கூடாது. உங்களுக்கு சொல்லுங்கள், அப்படி பிள்ளைகளை அடிக்காதீங்க. பிள்ளைகள் மேலே என்னச்சுன்னா சிக்ஷை இருக்கணும். எதுக்காக நம்ம ஆண்டவர் சிக்ஷிக்கிறார்? அந்த 10ஆம் வசனத்தை பாருங்கள். 10ஆம் எதுக்காக சிக்ஷிக்கிறாரா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய பரிசுத்தத்தில் நாமும் பங்கடையும்படி சிக்ஷிக்கிறார். நீங்களும் நானும் நல்லா இருப்பதற்காக தகப்பன்மார் நம்மை சிக்ஷிக்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம தகப்பன்மார் சும்மா சிக்ஷிக்கல, அவங்க நம்ம நல்லதுக்காக தான் சிக்ஷிக்கிறாங்க. ஒரு நாள் என்னச்சுன்னா, ஒரு பையன் அவங்க அப்பா என்ன சொன்னார், டே அந்த ஃபேன் ஆஃப் பண்ணு. ஏன் ஃபேனை போட்டிருக்க தேவை? உடனே ஒரு நாள் ஏன் லைட் ஆஃப் பண்ணுறா, அந்த கதவை சாத்திடா, அந்த புக்கை அங்கே வச்சுருக்க. அதை எடுத்து எப்போ பார்த்தாலும் பையன் அப்படி அப்பா இவனுக்கு வெறுப்பு வந்துட்டு. உடனே அப்பாவை பார்த்து சொன்னான், இவன் அவங்க அம்மாட்ட சொன்னான், இது மனுஷனா மிருகமாப்பான், நீ என்னம்மா கல்யாணம் முடிச்சு வச்சுருக்க? மனுஷனை கல்யாணம் முடிச்சு மிருகத்தை கல்யாணம் முடிச்சுக்கான். எப்போ அதை கத்திக்கிட்டே இருக்குது, நாய் கத்துன மாதிரி. இது மனுஷன் எப்படிம்மா நீ வாழுத? எனக்கு நாளை இந்த மனுஷன் கூட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்னச்சுன்னா பையன் அப்பா என்னச்சு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இது பண்ணார். அதை எடுத்து அங்கே போய் இதை எடுத்து வை, அதை ஆஃப் பண்ணி இதை எடுத்து வை, இதை சாத்து அதை போகாத, இது நிற்காத. அப்படி இவன் படித்து ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். இப்போ வேலைக்கு போகிறான். வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறான். இன்டர்வியூக்கு போகும்பொழுது என்னச்சுன்னா, அவன் உடனே அந்த கேம்பஸ்குள்ளே போன உடனே அந்த கேம்பஸ்ஸு கேட்டு என்ன திறந்துருக்கு. பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற என்னச்சுன்னா ஆடு மாடெல்லாம் உள்ளே போகுது. அங்கே செடிகள்லாம் மேய்ஞ்சிடும். உனக்கு அப்பா சொன்ன ஞாபகம், டே அந்த கேட்டை சாத்திடா, ஆடு மாடு வந்து அந்த செடிகள்லாம் கடிச்சிட்டு போயிடக்கூடாதா. இவன் ஞாபகம் வந்துட்டு கேட்டு என்ன செஞ்சிட்டான், சாத்திட்டான். அப்படி போகிறான். போகும்பொழுது அங்கே ஓஸில் தண்ணி என்னச்சுன்னா, தண்ணி பாய்ச்சிருந்த ஓஸ் என்னச்சுன்னா அது கீழே கிடக்கு. தண்ணி தானே போகுது. அந்த தண்ணி வேஸ்ட்டாக போடா, அதை எடுத்து அந்த செடிக்கு பாய்ச்சி விட்டு போடா அப்படின்னு சொன்ன அப்பா சொன்ன ஞாபகம் வருது. எடுத்து என்னச்சுன்னா தண்ணியை பாக்கிய போட்டுட்டு போயிட்டான். அப்படி போகிறான். அங்கே ஹால், பெரிய ஹால். அங்கே பார்த்தா என்னச்சுன்னா ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்களாம் சில நேரத்தில் அப்படி 6 முடிச்சுன்னு போயிடுவீங்க. அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஓடிக்கிட்டே இருக்குது. அது லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இவன் பார்க்குறான். அப்பா சொன்ன அவருக்கு, சும்மா இருக்கும்போது அங்கே யாரும் இல்லை, ஏன்டா அந்த லைட் ஆஃப் பண்ண வேண்டியது தானே, ஃபேன் ஆஃப் பண்ண வேண்டியது தானே. அப்பா கணை ஞாபகம் வருது. உடனே இந்த ஃபேன் லைட்லாம் என்னச்சுட்டா ஆஃப் பண்ணிட்டு உடனே அங்கே போகிறான். அப்படி போகும்பொழுது ஸ்டெப்பில் ஏறி போகிறான். அங்கே போகும்பொழுது என்னச்சு ஒரு மேட்டு கீழே கிடக்கு. அந்த மேட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் போகும்பொழுது என்னச்சுன்னா அப்படியே மிதிச்சு என்னச்சுன்னா மாற்றிட்டாங்க. வெல்கம் அப்படிங்கிறது என்னச்சுன்னா தலைகளை இருக்குது.
அதுக்கு தள்ளி இருக்கு. அப்பா சொன்ன ஞாபகம் வருது, அது ஒழுங்காக போட தெரியுது, அது ஒழுங்காக போடல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வருது. உடனே இவன் எடுத்து நினச்சின்னா வெல்கம்ங்கிறத சரியாக போட்டுட்டு நினச்சின்னா அப்படியே மேலே ஏறி போகிறான். ஸ்டெப்பில் அப்படி ஏறி போய்கிட்டே இருக்கிறான். மேலே போனோடனே ஆஃபீஸ் எல்லோரும் உட்காந்து, கூட்டம் ரொம்ப கூட்டம். இவன் நினைக்கிறான், இவ்வளோ கூட்டத்தில் நமக்கு எங்கே வேலை கிடைக்க போகுது, இந்த மனுஷனை விட்டு தப்பிச்சு வரலான்னு நினச்சா நமக்கு வேலையும் கிடைக்க மாட்டுக்கு, நமக்கு மறுபடியும் இந்த மனுஷங்கிட்ட தான் தொலைய வேண்டியிருக்கு உங்களுக்கு அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே போகிறான். ஒவ்வொரு ஆளாக கூப்பிடுதாங்க. இவன் பேர் வேறு கடைசி பேர். எல்லோரும் நினச்சா போயிட்டாங்க, திரும்பி வரவே இல்லை. இவனுக்கு பயம் கொடுத்துட்டு எல்லாரும் செலக்ட் பண்ண, நமக்கு எங்கே செலக்ட் பண்ண போகிறான். உடனே இவன் பேர் வந்தது. உள்ளே போனான். உள்ளே ஒன்றும் இல்லை, எவனுமே இல்லை. போனவெல்லாம் அது வெளியே போயிட்டான். இவன் போன உடனே கேட்டாங்களாம், நீங்கள் எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணுதீங்கன்னு கேட்டாங்களாம். இவனுக்கு என்னடா கேள்வி என்னெல்லாமா கேட்பான்னு சொல்லிக்கு, இவன் டியூட்டியில் எப்போ சார் என் கேள்வி புரியலை சார், அதுக்கு டியூட்டியில் எப்போ நீ ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். சார் எனக்கு கேள்விக்கு பதில் எனக்கு தெரியல சார். இவன் இன்ட்ரிக்கு வந்திருக்கிறான். இவன் கொஸ்டின் என்னதுன்னா, கொஸ்டின் இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கோ அப்படின்னு நினைக்கிறான். கடைசியில் பார்த்து அவர் சொல்லிருக்காரு, இங்கே பாருங்கள், உங்களுடைய மேலாண்மையை நாங்கள் என்னச்சுன்னா அதுக்கு தான் இன்டர்வியூ நடத்தணும் இன்றைக்கி. உங்களுடைய மேலாண்மை, ஒரு மனுஷனுடைய மேலாண்மை என்ன, அது பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி இன்டர்வியூ. அதனால என்னச்சுன்னா நாங்கள் வந்து உங்களை என்னச்சுன்னா அந்த சிசிடி கேமரா பாருங்கள் கண்காணிச்சுட்டு வந்தோம். நீங்கள் அங்கேருந்து என்னச்சுன்னா ஆரம்பித்த நேரம் இங்கே வரத்துட்டு இங்கே செஞ்ச எல்லா செயல்பாடுகளையும் நாங்கள் என்னச்சுதான் கவனிச்சிருக்கோம். அதனால் இந்த என்னச்சுன்னா கம்பெனிக்கு எங்களுக்கு தேவையான மேலாண்மையுள்ள ஒரு நபர், அதிகாரி நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தான் வேலைன்னு சொன்னான். அப்போ தான் சொன்னான், ஐயோ இந்த கணக்கிற நாய் மிருகம் இதை அப்போ தான் ஞாபகம் வந்து தான், இது மட்டும் அன்றைக்கி கணக்காமல் விட்டுருந்தா, இது மட்டும் நம்மளை என்ன சின்ன திட்டாமல் இருந்தால் நம்ம இன்றைக்கி வேலையே கிடச்சிருக்காது. இவன் வேலையை உடனே ஆர்டரை கையில் வாங்கினா வீட்டுக்கு ஓடினானா, அப்பா காலில் போய் விழுந்தானா, அப்பா நீங்கள் மட்டும் எனக்கு இப்படி நடத்தலைன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், எல்லாவனை போல நானும் ஒருவனாக போயிருப்பேன். நம்ம நல்லா இருப்பதுக்கு தான் நம்ம அப்பா கண்டிக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தில் பங்கடைவதற்கு தான் நமக்கு என்னச்சுன்னா அவர் நம்மை சிட்சிக்கிறார். அதை இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனும் நீங்களும் நானும் நல்லா இருப்பதற்கு தான் நம்மை கண்டிக்கிறார். அந்த தகப்பனை மறந்துடாதீங்க, இல்லையிலோயா? அந்த தகப்பனை விட்டுறாதீங்க, அந்த தகப்பனை நேசிங்க. நம்ம தகப்பனை பார்த்து வயசாயிட்டு, அப்பாவுக்கு வயசாயிட்டு 65 வயசு அப்பா, 65-75 வயசு அப்பா. ஒரு நாள் ஹாலில் உட்காந்துருக்கிறார். பையன் என்னச்சுன்னா வந்து உட்காந்துருக்கான். அவனுக்கு வயசு என்னச்சுன்னா 30 வயசு. அப்பா கேட்குறார், அந்த அங்கே அது என்னடா உட்காந்துருக்கு, அது ஏதோ கருப்பாக தெரியுதுடா, அது என்னடா உட்காந்துருக்கு. அவன் சொல்லுதான், அவன் வேலை பார்த்துட்டே சொல்லுதான், ஒரு காகம் உட்காந்துருக்குப்பா அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழிச்சோன்னே, அது என்னடா உட்காந்துருக்கு அப்படின்னு. இப்போ தானே சொன்னேன் காகம் உட்காந்துருக்கு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கேட்குறார், டேய் அது என்னடா உட்காந்துருக்கு, உனக்கு காது கேட்கல, நான் சொல்ல உனக்கு விளங்கல, காக்கம் உட்காந்துருக்கு சொல்லியிருக்கேன்ல. அவர் அமைதியாக இருந்தார். மறுபடியும் என்னச்சுன்னா அவர் உடனே என்னச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டார், என்னடா உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டார். எனக்கு கோவம் வந்துட்டு ஒரு மேலே கீழே ஒரு முறைச்சான். மனுஷன் சாக மாட்டேன் உட்காந்துருக்க, நான் அப்போதான் சொல்லியிருக்கேன் காக உட்காந்துருக்கேன் விலங்குலாம் உட்கார வேண்டியது, சும்மா வீட்டை விட்டு எந்திரிச்சு போயிட்டான் இடத்த விட்டு. அவங்க அப்பா அவரை டைரியில் எழுதி வச்சுருக்கிறார். என்ன எழுதி வச்சுக்கா தெரியுமா, என் மகன் 3 வயசாக இருக்கும்போது என்கிட்ட 24 தடவை அது என்னதுப்பான்னு கேட்டான். நான் 24 தடவையும் கோவப்படாமல் அது அந்த பொருள் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தேன். ஆனால் நான் என் பையன்கிட்ட 4 தடவை தான் கேட்டேன் அது என்னதுறான்னு. என் பையன் என்னச்சுன்னா சல்லு புல்லுன்னு நாய் மாதிரி விழுந்துட்டு போயிட்டான். அப்பாவுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அது வயசானவங்க தான். நான் எங்கள் அப்பாட்ட போனேன் சமீபத்தில். எங்கள் அப்பாவுக்கு 90 வயசு தாண்டிட்டு. எங்கள் அப்பா போனோன்னே என்னச்சுன்னா தம்பி வாரான் அப்படின்னு சொல்லிட்டா எங்கள் அப்பா என்னச்சுன்னா எந்திரிச்சு கட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த வாசலை பார்த்துக்கிட்டே இருப்பார். எங்கள் அப்பா போன உடனே என்னச்சுன்னா எங்கள் நேரம் என் பேக் எல்லாம் என்னச்சுன்னா அங்கே வச்சுட்டு உடனே எங்கள் அப்பாட்ட போய் உட்காந்து எங்கள் அப்பாவை கட்டி பிடிச்சி எங்கள் அப்பா மண்டை பிடிச்சி 2 ஆட்டை ஆட்டிட்டு எங்கள் அப்பா கூட என்னச்சுன்னா உட்காருவேன். எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படிம்பேன். வயிறை தட்டி கொடுப்பேன். இது எங்கள் அப்பாட்ட என்னச்சுன்னா நான் இப்போ சமீபத்தில் போயிருக்கும் பொழுது என்னென்னா
என் பிள்ளைகள்லாம் விசாரிப்பாங்க. அப்போ என் சொன்னேன், அப்பா பாப்பாவுக்கு என்னச்சுன்னா மேரேஜ் ஒழுங்காகிட்டுப்பான்னு. எங்கள் அப்பா என்ன அப்படின்னு கேட்டார். பாப்பாவுக்கு மேரேஜ் ஒழுங்காயிடுச்சு. அப்படியா? பையன் எங்கே, என்ன பண்ணுதான் அப்படின்னு எங்கள் அப்பா எல்லாம் உடனே விசாரித்தார். எல்லாம் நான் உடனே எல்லாம் சொல்லிட்டேன். சொல்லி முடிச்ச கொண்டே கிடச்சோன்னே, பாப்பா அப்படின்னாரு. ஆமாப்பா பாப்பாவுக்கு என்ன செய்தா, பாப்பாவுக்கு மேரேஜ். எங்கள் அப்பா கொஞ்ச நேரத்துக்கு என்கிட்ட கேட்டுகிட்டே மறந்துட்டார். அன்றைக்கி நைட்டு மட்டும் நான் படுக்கிறதுக்கு முன்னால் எங்கள் அப்பா என்னச்சுன்னா என்கிட்ட 10-15 தடவை கேட்டார். அப்போ எங்கள் அக்கா சொன்னால், அப்பாவுக்கு என்னது மறதி வருது, ஆனால் கேட்டதை கேட்ட மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கிறார். இவரை கேட்டு என்னச்சுன்னா என் பையனை ரொம்ப நேசிப்பார். அவனுங்க அவனை தாடி வச்சிருக்கான், அவனுக்கு பொண்ணு கிடைக்கல, தாடி வச்செல்லாம் பொண்ணே கிடைக்கல அப்படின்ட்டு என்னச்சுன்னா அவனை கம்மன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவனுங்க அவனை பார்த்து நம்மள ஆச்சு. காலையில் எழுந்தோடனே எங்கள் அப்பா கேட்குறார், அவனே பாப்பாவுக்கு மேரேஜெலாம் ஒழுங்காகிட்டாடா அப்படின்னு. ஆமாப்பா அதான் நேற்று சொன்னோம்லப்பா. அப்படியா? மறுபடியும் நான் அங்கேருந்து கிளம்பத்துட்டு கேட்டே இருக்கிறார். எங்கள் வீட்டுக்கு வந்தார் சமீபத்தில். எல்லாம் 2 குடும்பமும் சேர்ந்து எங்கள் அப்பாவை கூப்பிட்டுருந்தேன். எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா என்ன எதுக்கு எப்போ அன்னைக்கு நான் சொல்லலப்பா சொன்னையோ? எங்கள் அப்பா தெரியலை, வயசான காலத்தில் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்காக அப்பா இல்லாமல் போயிட மாட்டார்ல, அவர் தான் நம்ம, அவருடைய வித்து தானே நம்மெல்லாம். அப்பா வைங்க, அப்பா மதிங்க. அப்பா இருக்க தட்டியும் அதோட மதிப்பு தெரியாது, அது போனால் தான் அதோடைய மதிப்பு தெரியும். அது இருக்க தட்டியும் என்னத்தினா காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்ளுங்க, மதிக்க பழகுங்க, அவங்கள கனம் பண்ணுங்க. அவங்க நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஆசீர்வாதம். எப்பா என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பா, எனக்கு நல்ல பலன் இருக்கு, நான் நோ, அந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க, இந்த தகப்பன் உங்களை ஆசீர்வதிக்கணும். அதுக்கு நீங்கள் சரியாக இருந்தால் தான். இதை நீங்கள் உதாசீனப்படுத்தினா தேவனை உதாசீனப்படுத்த சமம். அதனால் இந்த தகப்பனை கனம் பண்ணணும், அந்த தகப்பன் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாம் கண்ணை மூடி வந்திருக்கிற தகப்பனுமாரும் சொல்லுங்கள், அமைத்தோத்திரம் வந்திருக்கிற எல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் நல்ல தகப்பன் நீங்கப்பா, எங்களுக்கு நீங்கள் அன்புள்ளவர் ஆண்டவரே, நீங்கள் மன்னிக்கிறவர் ஆண்டவரே, நீ தேவையை சந்திக்கிறவர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை சிட்சிக்கிற தேவனப்பா, ஆண்டவரே எங்கள் தகப்பனாக இருக்கிற இந்த உலகத்தில் எங்கள் கொடுத்த தகப்பனும் அன்பு இருக்குது ஆண்டவரே, மன்னிக்கிற சுபாவம் இருக்குது, எனக்கு அதை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் எல்லாம் நம்ம எல்லோரும் கேட்போம், ஆண்டவரே எனக்கு அந்த அன்பு செலுத்த கிருபை தாங்கப்பா, நேசிக்க கிருபை தாங்கப்பா, ஆண்டவரே மன்னிக்க கிருபை தாங்கப்பா. இன்னும் சில கசப்புகள் எனக்குள்ளே இருக்குது, இன்னும் அது கோபம் என்னை விட்டு மாறலை, இன்னைக்கு அதையெல்லாம் நம்ம விட்டு எடுத்து போடுங்க. மனதார நம்ம பிள்ளைய நேசிங்க, நேசித்து அதை அந்த பிள்ளைய அனுச்ச மன்னிங்க, அதை மன்னிக்க அனுச்ச அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக, அந்த இருதயத்தை தருவாராக. இன்னைக்கு மனம் திரும்ப அதில் நமக்கு கிருபை தருவாராக. தேவையை சந்திக்கிற தகப்பனாய் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் தேவையை சந்திக்கிற தகப்பனா மாறணும். கையை வைத்து ஜோமனுங்க பார்க்கலாம், நல்ல கையை வைத்து ஜோமனுங்க பார்க்கலாம், நல்ல கையை வைத்து ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற தகப்பனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே, அப்படி என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு பாதுகாப்புள்ள தகப்பனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே, குடும்பத்திற்கு பாதுகாப்பான தகப்பனை என்னை மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மேலே ஸ்தோத்திரம். யாருக்காவது கோபம், எங்கள் அப்பா அடிக்கடி என்னை கடிந்து கொண்டே இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் சிச்சித்து கொண்டே இருக்கிறேன், அன்பு செலுத்தவே இல்லை, எங்கள் அப்பாவை நான் வெறுக்கிறேன், எங்கள் அப்பாவோட நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு மனம் திரும்புங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் அப்பா சிச்சித்தெல்லாம் என் நன்மைக்கு தான் ஆண்டவரே, எங்கள் அப்பாவை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்போ உங்கள் வாழ்க்கை இருக்கிற சில நுகத்தை கர்த்தர் மாற்றுவா, உங்கள் வாழ்க்கை இருக்கிற சில வேதனையை மாற்றுவா. அப்பாவை நீங்கள் என்ன வேதனைப்படுத்தியிருந்தா இன்னைக்கு ஆண்டர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அவரை உதாசீனப்படுத்திருந்தா அசட்டை பண்ணியிருந்தா இன்னைக்கு ஆண்டரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. அது உங்கள் வாழ்க்கை இருக்கிற நுகத்தை மாற்றும், உங்கள் வாழ்க்கை இருக்கிற வியாதியை மாற்றும், அது உங்களை நன்றாக இருக்க பண்ணும், அது உங்கள் வாழ்நாளில் நீடித்திருக்க பண்ணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆண்டவர் கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தந்து எங்களை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை நீ நடத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனா இருக்க, தகப்பனுடைய குவாலிஃபை எங்களுக்குள்ள இருக்கணும்ப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல தரமான ஒரு தகப்பனாய், உண்மையான தகப்பனாய் வாழ எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டோடைய மாறாத இரக்கம் எங்களை பலப்படுத்தட்டும். சமாதானத்தோடு அனுப்பும்.
எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்து, விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து நடத்துகிறார். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும் அற்புதமாய் நடத்துகிற தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசுவுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அந்நியக்கும் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும் சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சலம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.